வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது 4ஆம் தேதி பிரேக்கிங் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சதுங்க. 108 சீட்டோட டிவிக்கு வெற்றி அப்படின்னு. சரி, வெற்றி அடைச்சிட்டாங்க அப்படின்னு ரிலாக்ஸாக இருந்தால் அதுதான் அந்த 108 தான். நான் என்னோட வீடியோவில் ஏற்கனவே சொன்னேன், இவர் போய் 108 எடுத்திருக்காரு. 108னா நம்ம என்ன பண்ணுவோம்? எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுவோம், எமர்ஜென்சி நம்பரு. இனி தமிழ்நாட்டோடைய நிலைமை எமர்ஜென்சியாக தான் இருக்கும் போல இருக்கு, ஒரே பரபரப்பாக இருக்கும்னு நினச்சா அது அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் காங்கிரஸுக்கு புதுவில் குத்திட்டு ஓடி போறது, அந்த துரோகத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு. அந்த பக்கம் ஆளுநர் இவங்களோட சேர்த்து 113 இருந்தாங்க, எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னா இல்ல தனி பெரும்பான்மை இல்லை அப்படின்னு தூக்கி அடிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை அதிமுக திமுக யார் வேணாலும் ஆட்சி அமைக்க வரலாம், 2 பேரும் சேர்ந்து வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவரு ஒரு பக்கம் போகிறாரு. இவங்களே கலப்பி விட்டாங்க. என்னது, ஆளுநரை நியாயமா விஜய் அவர்களை எதிர்க்கணும், என்ன இந்த மாதிரி ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க, ஆளுநரை வச்சு பாஜக எனக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு ஓப்பனா பேச வேண்டிய விஜய் அவர்கள் அமைதியா இருக்காங்க. இவங்க கூட நம்ம கூட்டணி வச்சிட்டோமே, இனிமே நம்ம இறங்கி செய்யலன்னா இது அப்படியே சைலண்டாவே இருந்து கொண்டுடுவாங்க போல அப்படின்னு காங்கிரஸ் வேற வழி இல்லாம போராட்டத்தில் குதிச்சிருக்கு. ஆக வாயை திறக்க வேண்டியவர் விஜய் அவர்கள். யாரு இன்னைக்கு சிஎம்மா உட்கார்ந்தாலும் இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கோ அவரு வழக்கம் போல சைலண்டா வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எவனா எக்கேட்னா கேட்டு போங்க. ஜனநாயக படத்துல நீங்க என்ன பாத்தீங்களா? நான் எங்கேயாவது வந்து வாயை திறந்தேனா? ப்ரொடியூசருக்கே அந்த நிலைமை தான். இங்க சிஎம்க்கு முன்னாடி நான் என்ன வாயை திறப்பேனா? அதாவது அதை நான் பாராட்டுறேன். என்னன்னா, எப்பவுமே தன்னோட குணத்தை மாத்திக்க மாட்டாரு விஜய். அது ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, தொண்டரா இருந்தாலும் சரி, கட்சியா இருந்தாலும், சிஎம் பதவியா இருந்தாலும் சரி, எதுக்கா இருந்தாலும் நான் வாயை திறக்க மாட்டேன். நம்புங்க, இவர் தான் நம்மளை வந்து பாஜக கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு. சிஏஏ வரவிடாம காப்பாற்ற போறாரு, மும்மொழி கொள்கை வரவிடாம காப்பாற்ற போறாரு, இப்போ 8 வழிச்சாலை வரவிடாம காப்பாற்ற போறாரு, மீத்தேன் திட்டம் வரவிடாம காப்பாற்ற போறாரு, ஸ்டெர்லைட் ஆலை வரவிடாம காப்பாற்ற போறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து அண்ணன் நம்மளை காப்பாற்றுவாருன்னு நீங்க எல்லாம் நம்பணும். தன்னுடைய தொண்டர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இவரை ஒரு ஆளா மதிச்சு இவரை வந்து 108 தொகுதியில ஜெயிக்க வச்சிருக்காங்க. இங்க கூட்டணி, இந்த திமுக கூட்டணியில இருந்து பேசுறாங்க, விசிக பேசுறாங்க, சிபிஐ பேசுது, சிபிஐஎம் பேசுது, எல்லாருமே பேசுறாங்க. ஒரு கட்டத்தில் கமலஹாசன் அவர்கள் கூட ஃபர்ஸ்ட் என்னை ஏன் கேட்கல, என்னை ஏன் சட்டம் பண்ணல, உன சட்டமன்றத்தில் மாத்திக்கிறேன் அப்படின்னு கமலஹாசன் பேசுறாரு பாத்தீங்களா? அவரே ஆளுநர் பண்ண தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா விஜய் அவர்களை தவிர்த்து யாரு பேசணுமோ அவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே மக்களை பத்தி யோசிக்க கூடியது. அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாரு, எனக்கு மறு தேர்தல்ல விருப்பம் இல்ல, மக்களுடைய நேரத்தையும் பணத்தையும் நான் வீணடிக்க விரும்பல, அவர் ஆட்சி செய்யட்டும், ஒருவேளை அதையே எப்படி திரிக்கிறாங்கன்னா 6 மாசம் வரையும் வெயிட் பண்ணுவாரா, அப்புறம் ஆட்சியை கலைப்பாரா, அப்படி சொன்னது நீங்க பாத்தீங்களா? அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் இடையூறு நாங்க திமுக பண்ண மாட்டோம், 6 மாசம் வரையும் பார்க்கலாம். இப்ப நம்ம சொல்ல மாட்டோமா, என்னம்மா புதுசா வந்திருக்காங்க, எப்படிமா அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கவங்களா, ஒரு 6 மாசம் போனா தெரியுங்க. ஒரு புதுசா கல்யாணம் ஆகி வந்தா ஒரு மாப்பிள்ளை எப்படிமா, மாப்பிள்ளை உன்னை இது பண்ண நல்லபடியா வச்சிருக்காங்க, ஒரு 6 மாசம் போனா தெரியுங்க எப்படி என்ன ஏது. அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி வந்தா சொல்லுவாங்க, பொண்ணு எப்படிமா 6 மாசம் போனா தெரியும். இது பொதுவா சொல்றது, 6 மாசம் பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட பொதுவா நல்லபடியா படிக்கல, புது ஸ்கூலுக்கு வந்திருக்கான் அப்படின்னா ஒரு 6 மாசம் பார்ப்போங்க அப்படின்வாங்க. இது சாதாரணமா எல்லாருமே சொல்லக்கூடியது. 6 மாசம் பார்க்கலாம், அவர் எப்படி ஆட்சி செய்யறாரு பார்ப்போம், அவர் சொன்ன நலத்திட்டங்கள்ல அவர் செய்யறாரா பார்ப்போம். ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் செய்யக்கூடிய ஒண்ணு கிடையாது. ஏன்னா 1000 ரூபாய் 5 வருஷம் கொடுத்த எனக்கு தான் தெரியாது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. இவர் 2500 சொல்லியிருக்காரு, பார்ப்போம் அவர் செய்யறாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்னு சொன்னதை நீ என்ன சொல்றது? 1000 ரூபாய் கொடுக்கு சொல்றது. அவர் என்ன சொல்றாரு, 2500 ரூபாய் பரலனாலும் 1000 ரூபாவது கொடுப்பா அப்படின்றாரு. நீ என்ன சொல்றது, எங்க அண்ணனை 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி நீ என்ன உடனே கொடுத்தியா? நீ 28 மாசம் கழிச்சு தானே கொடுத்த, எங்க அண்ணன் மட்டும் உடனே கொடுக்கணுமா? அவர் உடனே கொடுக்கலாம், அதை வச்சு ஒரு கெட்ட பேர் உருவாக்க பாக்குறியா? இதெல்லாம் விட ரொம்ப நான் பார்த்து கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தான் நியாயமா வாய் திறக்கணும். ஆனா அவர் வாய் திறக்க மாட்டாரா? முன்னாள் முதல்வர் அவர்களே, நீங்கள் உங்க கட்சி சார்பாக ஆளுநரை கண்டீங்கள், ஆட்சி அமைக்க கூப்பிட மாட்டாரு, கண்டீங்கள் அப்படின்னு யாரு சொல்றாரு? இந்த ரெட்பிளிக்ஸ் சேனல் வச்சிருக்காருல ஃபெலிக்ஸ், அவரு சொல்றாரு. உண்மையிலே நீங்களாம் வந்து படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா? இந்த வார்த்தையை ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல விஜய் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்கணும். நியாயமா நீங்க என்னங்க தலைவரே அமைதியா இருக்கீங்க, வாய் திறந்து பேசுங்க, எல்லாரும் பேசுறாங்க, நம்ம கட்சி அலக்கடிக்கிறாங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க, நீங்க ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் திரண்டு எழுதுருவாங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்காம ஸ்டாலின் இங்க, அதாவது என்னன்னா இவங்க தொடர்ந்து பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க. பாஜகவை எதிர்ப்பாம காலத்துக்கும் திமுக
எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் திமுக 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 நீங்கள் பிரச்சாரத்துலையும் திமுக திமுகன்னு பழி போட்டீங்க. இப்போ ஆட்சிக்கு வர விடாமல் பண்ணுறது திமுக திமுக. சம்மந்தமே இல்லை. திமுகவுக்கும் ஆளுநர் உங்களை அழைக்காததுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அந்த பக்கம் திருப்பி விடுறீங்க? கடைசி வரைக்கும் களம் என்ன பிரச்சனை என்னன்றது பேச மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ இந்த பக்கம் இவங்க திருப்பி விட்டாங்கல்ல, இந்த வந்து டிவிகே வந்து தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக சதி செய்து என்னன்னா திமுகவும் அதிமுகவும் சதி செய்து ஆளுநர் சொல்றார் ரொம்ப நேரடியா, நீ இப்போ தனிப்பெரும்பான்மை இல்லை, யார் வேணாலும் ஆட்சி பண்ணலாம், கூட்டணியாக சேர்ந்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆளுநர் சொல்லார். ஆளுநரை கேட்கறதுக்கு இது இல்லை, இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போகிறாங்க, விஜய் அவர்களை இது பண்ணுறக்காக இவங்க எதிரிங்க 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. இந்த படத்தில் சொல்லுவாங்களே, நீ பார்த்த 100 கோடி நீ பார்த்த அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்களா, 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனால் அடுத்தடுத்த காலத்தில் இந்த தொண்டர்களே வந்து அந்த மணலிக்கு போயிட்டாங்க. இவங்க பொய்யா ஒரு செய்தி பரப்ப போய் அந்த செய்தி உண்மையாயிடுமோன்ற அளவுக்கு தொண்டர்களிடையே வந்து அந்த அந்த தாக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சு. ஆனால் இன்னும் திமுக தலைமை அந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கல. அவங்க அவசரமாக எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக அவசர நிலையில் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களிடம், அதாவது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்போ அவசர கதியில முடிவுனா அது என்ன அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, இந்த பக்கம் 21 எம்எல்ஏக்களை வந்து புதுச்சேரியில் ரெசார்ட்ல எடப்பாடி அவர்கள் தங்க வச்சிருக்காரு. போய் பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவு வரும், அவசரப்படாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இங்கே சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்த உடனே அவங்களையும் சென்னைக்கு கிளம்பி வாங்க அப்படின்றாரு. இந்த பக்கம் திமுக என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எம்எல்ஏக்களும் சொந்த ஊருக்கு போக வேண்டாம், சென்னையிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொன்ன கையோட மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, 10ஆம் தேதி வரை அமைதியா இருங்க, 10ஆம் தேதி வரையும் நம்ம அமைதியா இருந்து ஒரு முடிவை சொல்லுவோம், அது வரை 10ஆம் தேதி வரையும் எம்எல்ஏக்கள் எல்லாரும் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை ஏன் அவர் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்றாருன்னா, ஆளுநர் அவர்கள் வந்து 10ஆம் தேதி தான் வந்து தாவேக்காக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த 10ஆம் தேதிக்குள்ள நீ எப்படியாவது தனி பெரும்பான்மை நிரூபிச்சிரு, அந்த 5 பேர் தேவைப்படுறாங்களா 6 பேர் தேவைப்படுறாங்க இல்லையா, அந்த அந்த நம்பர்ஸை கூட்டிட்டு நீங்க வாங்க அப்படின்னு 10ஆம் தேதி வரையும் டைம் கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, இதுவும் நடக்கல, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கல, இல்ல திமுக ஆட்சி அமைக்குது அதிமுக அதுக்கு ஆதரவு கொடுக்குது, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னா அதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஆளுநர் ஆட்சியை நோக்கி நாங்கள் நகருவோம் அப்படின்னு ஓப்பனா வந்து ஆளுநர் அவர்கள் மிரட்டுறாரு. அவர் என்ன சிம்பிளா கேட்கிறாரு, தனி பெரும்பான்மை இல்ல தாவேக்காக்கு நான் எப்படி கொடுக்க முடியும், அவர் கூட்டணியோட சேர்த்து 113ன்றாரு. அப்ப கூட்டணியோட சேர்த்துனா, அதாவது விஜய் அவர்கள் வரும்போது நான் 109 எடுத்திருக்கேன், என்ன ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க, நான் சட்டமன்றத்தில் வந்து தனி பெரும்பான்மை நிரூபிக்கிறேன் அப்படின்னு வந்திருந்தா பிரச்சனை இல்லை. நான் 108 என்னோட கூட்டணியில் இருக்கிறது 113 லெட்டர் தூக்கிட்டு போனார் பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு ஆப்பா முடிஞ்சிச்சு. அப்போ நீ ஃபைனலாக லிஸ்ட்டை கொண்டு வந்துட்ட, ஃபைனல் லிஸ்ட்டை நீ கொண்டு வந்துட்டீங்களா, 108 கூட்டணியோட சேர்த்து 113னா அது ஃபைனல் லிஸ்ட் ஆயிடுது. அப்போ நீ ஃபைனல் லிஸ்ட்டை கொண்டு வந்துட்ட, ஃபைனல் லிஸ்ட்டில் 118 எப்படி கூட்டி பார்த்தாலும் இல்லை, அதனால தாவேக்காக்கு தகுதி இல்லை. ஆக ஒரு லெட்டர் உருப்படியாக எடுத்துட்டு போய் கொடுக்காததின் விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எங்க ஒரு அதாவது விசாரிக்கிறோம், செங்கோட்டையன் இருக்காரு, இல்லை வேற யாரோ, அதாவது காங்கிரஸ் வேற உங்க கூட வந்திருக்கு, யார் விசாரிச்சு 108 மட்டும் எடுத்துட்டு போலாமா, இந்த 108 எடுத்துட்டு போய் நான் சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க காங்கிரஸை நான் ஒரு பெருமையா தூக்கிட்டு போய் அவங்க கடுப்பாயிட்டாங்க, பாஜக கடுப்பாயிட்டாங்க. ஓஹோ ஓடி விளையாடு பாப்பா, கூட சேர்ந்தவங்களே விட்டுட்டு போகாத பாப்பான்னு பாரதியார் சொல்லியிருக்காருன்னு யோகி பாபு சொன்னார்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யணும் வேணும், நீ 109 ஸ்வைப் படிக்கணும் வேணும், இப்போ நீ கூட்டணிக்கு மட்டும் அவங்கள கூப்பிடுவியா? இப்போ ரொம்ப சிம்பிள், விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு இருக்கலாம். நீங்க பாஜக விட்டுட்டு வாங்க, இப்போ திமுக விட்டுட்டு வாங்கன்னு காங்கிரஸ் சொன்னீங்களே, அந்த மாதிரி பாஜகவையும் பாமகவையும் விட்டுட்டு அதிமுக வாங்க அப்படின்னு சொல்லி இங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனா அவருடைய நோக்கம் ஆட்சி அமைப்பது அல்ல. விஜய் அவர்கள் திமுகவை எப்படி பழி வாங்கலாம், திமுக கூட்டணியை எப்படி உடைக்கலாம், திமுக கூட்டணி உடைக்கிறது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வந்தா எப்படி திமுகவை நம்ம பழி வாங்கலாம் அப்படின்ற யோசனையில் இருக்காங்க. இன்னும் நீங்க ஆட்சியே அமைக்கல, அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு போராட்டம் பண்ண, ஆளுநர் எதிர்த்து பேசல. ஆனா பாருங்க நியூஸ் எப்படி எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் முதல்வன் திட்டத்துல மாதிரி இருக்கிற திட்டங்கள்ல, அதாவது திமுக ஆட்சியில கொண்டு வந்த அந்த நான் முதல்வன் திட்டம்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த திட்டத்தில் வேலை பணியில இருந்த ஆசிரியர்களை நீக்கிறதுக்கான நடவடிக்கையில வந்து ஈடுபட போவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை பண்றீங்கன்னா அப்ப
ஆட்சி அமைச்சா என்ன பண்ணுவீங்க? இன்னும் சில தகவல்கள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜனா மாதிரியான ஆட்கள் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக தான் அவங்க இந்த மாதிரி பதவிக்கு வந்திருக்காங்க. குறிப்பா அவங்க வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகளை, அதுவும் குறிப்பா நம்மளுக்கு தெரியும் ஆதவர்ஜனா யாரை எதிர்த்து இந்த அரசியலுக்கு வந்தாரு, யாரை பழிவாங்க இந்த அரசியலுக்கு வந்தாரு, அவங்கள பழிவாங்கியே தீர்வேன், ஆட்சிக்கு வந்த ஒரு மாசம் கூட டைம் கிடையாது, அவங்கள பழிவாங்கியே தீர்வேன் அப்படின்ற ஒரு வெறியோட அவர் வந்தா அவரை தூக்கி நான் ஜெயிலில் போடுவேன் அப்படின்னா பழிவாங்கும் நடவடிக்கையோட ஆதவர்ஜனா காத்திருப்பதாகவும் ஒரு செய்திகள் வருது. அப்ப நீங்க யாரு? நீங்க எதுக்காக ஆட்சி கட்டில உட்காரணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும், மாற்றம் கொண்டு வரணும், நாங்க வந்து இப்படி அப்படி இது பெண்களுக்கு பாதுகாப்புன்னு நாங்க போஸ்கோ சட்டத்தில் 10 வயசு சிறுமியை வந்து பாலியல் சீண்டல் பண்ணதுக்காக உங்க கட்சியை சார்ந்தவங்க தான் கைதாகிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க 108 ஜெயிச்சிங்க சொன்ன நாள்ல இருந்து நிம்மதி போச்சு தமிழ்நாட்டில். நடு ரோட்ல பைக்கை வச்சுட்டு ஊன்னு கத்தி விசில் சின்னத்தை விசில் அடிச்சு 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 பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பப்ளிக் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, ஓகே, நீங்க ஏதோ ஒரு கட்சிக்காரங்க. இப்ப நீங்க பொறுப்புல இருக்கீங்க, நீங்க ஆளுங்கட்சி, அப்ப நீங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கணும். அப்படி இல்லாம நான் பழையபடியே தான் வந்து சுத்துவேன் அப்படின்னா அது உங்க கட்சிக்கு நீங்களே பலம் தோன்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண 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 நான் கெத்து காட்டுறேன், நான் டிவிக்கு 108 வந்திருக்கேன் அப்படின்னு கெத்து காட்டுறேன்ற பேர்ல நீங்க இப்படி பண்ண பண்ண பப்ளிக் நியூசன்ஸ் கொடுக்க ஒருத்தர் பகச்சுக்கிட்டு போக மக்கள் உங்களை வெறுப்பார்களை தவிர்த்து அடுத்த முறை உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. மக்களை நீங்க அரவணைச்சு போனோம். டிவிக்கு அந்த இடத்துல இருக்குன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு, டிவிக்கு அந்த இடத்துல இருக்குன்னா மக்களுக்கு தொல்லை இல்லைன்னு நினைக்கிறவே தவிர்த்து இவனுங்களா ஐயோ தலையை மறைச்சிட்டு போயிடுங்கடா அவனுங்க அந்த பக்கம் இருக்கிறாங்கன்ற நிலைமைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பப்ளிக் நியூசன்ஸ். ஸோ இதுதான் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பா? நடு ரோட்ல ஆட்டை வெட்டுறது, கவர்மெண்ட் பஸ்ஸில் அந்த கவர்மெண்ட் பஸ் முன்னாடி கண்ணாடி எவ்வளோ பெருசு இருக்கும், அதுக்கு ஏற்ற விஜய் சைஸோடைய போட்டோ கொண்டு வந்து அங்கே ஒட்டி ஆர்ப்பாட்டம். அஜித்னு ஒரு பஸ்ஸில் எழுதியிருக்கு, அதை பார்த்துட்டு ஐயோ இது அஜித்னு எழுதியிருக்கா, சுத்து போடுறா அப்படின்னு சுத்து போடுறது. அப்ப இதுதான் நீங்க சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறதா? போதையில்லா தமிழகன் நீங்க உங்க எம்எல்ஏவை குடிச்சிட்டு, சரி குடிக்கிறீங்க, அதை வீட்டில் போய் அமைதியாக குடிச்சிருக்கலாம், அதை குடிச்சு அதை வீடியோ எடுத்து போட்டு அதை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு நான் வந்து பெரிய ஆளு, நான் டிவிகேவோட எம்எல்ஏ, நான் அப்படிதான் அப்படின்னா இதுதான் போதை ஒழிக்கிற லட்சணம். அவர் எம்எல்ஏவே இப்படி இருந்தா இப்போ நீங்க இதுக்கு நீங்க வந்து எப்படி முட்டு கொடுப்பீங்கன்னா, ஊரை யாருமே குடிக்கலையா, எங்க எம்எல்ஏ தான் குடிச்சாரா, அது அமைதியா இருக்கும் சோசியல் மீடியாவில் வர அளவுக்கு நீங்க வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது, ஒரு எம்எல்ஏ பதவிக்கு வந்த பிறகு அதுக்கான பொறுப்பு இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரி ஒரு கண்ணியத்தோட நடந்துக்கணும் அந்த கண்ணியத்தோட நடந்துக்கணும். இப்போ நீங்க திமுக ஆளுங்க பண்ணலையா அப்படின்னா சரி அவங்க சரியில்லை தானே நீங்க வந்தீங்க, நாங்க திமுக மாதிரி இல்லை, நாங்க திமுக பண்ணலையா, நாங்க பண்ண மாட்டோம் குறையனா, அவங்க சரியில்லைன்னு சொல்லி தானே நீங்க மாற்றுன்னு வந்தீங்க, நீங்களும் அப்படி இருந்தா அப்புறம் என்ன நீங்க மாற்று அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது என்ன மாற்று எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை சொல்லி இதை எதையுமே ஏன் விஜய் அவர்கள் நெறிப்படுத்தாம இருக்காரு? உங்க கட்சி ஆளுங்க நெறிப்படுத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டை கூட நெறிப்படுத்தலாம். உங்க கட்சி ஆளுங்களே நெறிப்படுத்தாம இருக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப யாரோட கூட்டணி வைக்க போறா அப்படின்றதான் இப்ப நியூஸ். இப்போ விஜய் அவர்கள் முன்னாடி இருக்க ஆப்ஷன்ஸ் இப்ப வந்து காங்கிரஸை நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இப்படி கண்ணை காமிச்சோடனே ஓடி போயிட்டாங்க. அது அவர்களுடைய வழக்கம். துரோகத்துக்கு பேர் போனவர்கள் காங்கிரஸ் அப்படின்றத இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. நம்ம தலைமுறையில இதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி தலைமுறை ஒன்று பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம தலைமுறையில காங்கிரஸ் துரோகம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த ஒரு இது வந்து சொல்லலாம். இப்போ அடுத்து விசிகா, சிபிஐஎம், ஐயுஎம்எல் இந்த கட்சியெல்லாம் போய் இவங்க வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்டதுலேயே பாருங்க எவ்வளோ பெரிய பாகுபாடு. இவங்க மற்றவங்களெல்லாம் வந்து நேரில் போய் சந்திச்சு எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றது, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் நியூஸ் வரீங்களா, என்ன சொல்றீங்க, அப்படி வாட்ஸ்அப்பில் நியூஸ் அனுப்பிச்சிருக்கேன் பார்த்துட்டு ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க இப்படி. ஆனால் கேட்டால் இவர் யாரு, இவங்க வந்து தலித்துக்களுக்கான தலைவர், தலித்துக்களோட ஆட்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுவானுங்க. இங்கே வந்து ஒரு முறை இல்லையா? சிபிஐ அவர்களை போய் பார்க்குறீங்க, சிபிஐஎம் உடைய தலைவரை பார்க்குறீங்க, ஐயுஎம்எல் தலைவரை போய் பார்க்குறீங்க, திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் இருந்தால் என்ன புரியலையே? அப்போ அவ்வளோதான் மரியாதை நீங்கள் அவருக்கு கொடுக்கீங்களா? அவர் தலித்துக்கான தலைவர் இதெல்லாம் விட்டுருங்க. அவர் ஒரு எம்பி அவர் எத்தனை வாட்டி எம்எல்ஏவாக இருந்திருக்கார், அவர் ஒரு பூத்த தலைவர், அவர் எத்தனை வருஷமாக அவர் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறார். அப்படியாவது நீங்கள் அந்த மரியாதை கொடுத்துருக்கலாமே, நேரில் போய் சந்திச்சிருந்து கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் முடியாது. நான் இப்படி
அதெல்லாம் முடியாது, நான் இப்படி ஈகோ பிடிச்சிதான் அலைவேனா ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ இந்த நான் 3 கட்சிகளை வந்து திமுக உன்னிப்பாக கவனிச்சு கொடுதான் இருக்கு. திமுக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு நீங்க இதுலயே தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேச்சை கேட்டு இதுலயே தொடர போறாங்களா, இல்ல எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்குதுன்னு அங்க போறாங்களா தெரியல. ஆனா ஐயுஎம்எல் ரொம்ப சரியா சொல்லிட்டாங்க, நீங்க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கோங்க, அவர் சொல்றதுதான் முடிவு. இதுக்கு ஐயோ கொத்தடிமையா போயிட்டீங்களே அப்படின்னு டிவிக்கே கூட கத்தல, காங்கிரஸ்காரங்க கத்திட்டு இருக்காங்க, நீங்க என்ன கொத்தடிமையா, ஐயுஎம்எல் நீங்க நின்று தானே ஜெயிச்சதுக்கீங்க, திமுக போய் கேட்கணுன்றீங்க அப்படின்னு. அப்ப யாரு பாருங்க, யாரு எப்படி எரியுது, யாருக்கு ரொம்ப எரியுது. டிவிக்கே சைலண்டா இருந்தா கூட காங்கிரஸ் சைலண்டா இருக்காது போல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆறு சீட் இருக்கு இல்லையா, இந்த 3 கட்சிகளோட சீட் இருக்கு இல்லையா, இவங்க அங்க போய் ஆட்சி அமைச்சாலும் அது திமுக தயவால் ஆட்சி அமைச்சாரு விஜய் அப்படின்ற பேசி வரும். ஏன்னா அவங்க இப்ப மைனாரிட்டி அரசு, அதாவது மைனாரிட்டி டிவிக்கே, மைனாரிட்டி தாவேக்கே, அப்படிதான் இவங்க என்னைக்கு பிச்சுட்டு வந்தாலும் ஆட்சி கவிழ்ந்துரும். அப்ப இதுல ஆட்சி கவிழ்ந்துடும் போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. பாஜக இருந்து சொல்றாங்க ஒரு நியூஸ், முடிவுல காங்கிரஸ் இல்லாத கட்சி தான் ஆட்சி அமைக்கும், அது எதுன்னு எனக்கு தெரியாது. 2வது முடிவில் காங்கிரஸ் அவமானப்பட்டு நிற்கிற ஒரு நிலைமை உருவாகும், அது மத்திய அளவிலையும் சரி மாநில அளவிலும் சரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களோட அகிலேஷ் யாதவ் வந்து சுதாரிஸ்டர், அவர் இன்னைக்கு ஒரு இது போட்டிருக்கார் ட்விட்டு, இந்த மாதிரி மோசமான நேரங்களில் நண்பர்களை கைவிடுபவர்கள் அவர்களை போல நான் இல்லை அப்படின்னு அகிலேஷ் யாதவ் போட்டிருக்காரு. இதுல என்ன தெரியுதுன்னா, அகிலேஷ் யாதவ் சுதாரிஸ்டர், ஓஹோ இவங்க போற பக்கம் இதை பண்றாங்க, அடுத்து நம்ம கிட்ட தான் வருவாங்க, நம்ம வந்து சுதாரணமா இருந்துக்கணும் அப்படின்ட்டு அவர் சுதாரிஸ்டர். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகளை அழித்து பாஜக கிட்ட அந்த மாநிலத்தை தூக்கி கொடுத்த பெருமை காங்கிரஸை தான் சாரும். ஸோ அதற்கான விலை, அதற்கான சம்பளம், அதாவது சொல்லுவாங்கல்ல, செஞ்ச இதுக்கு நீ சம்பளம் வாங்க போற, செஞ்ச பாவத்துக்கு சம்பளம் அப்படின்னு பைபிள்ல சொல்லுவாங்கல்ல, அதுக்கான விலையை வந்து காங்கிரஸ் வெகு விரைவில் கொடுக்க போகிறது. அது தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி வெகு விரைவில் நடக்கும். அப்படி அதை வந்து பாஜக அப்படி சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா மற்றவங்களும் அவங்க ட்ரூ கலரை காமிச்சு நான் இப்படின்னு சொல்லி அவங்க வந்து வந்திருக்காங்க. அது 1 சீட்டோ 4 சீட்டோ நான் இதான்ப்பா அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ் பண்ணது மட்டும் ரொம்ப தப்பு. கூட நின்று ஓட்டை வாங்கி அவங்க உழைப்பை வாங்கி சொரடிட்டு அங்கே கொண்டு போய் அதை கொடுக்கறது அப்படின்றது தப்பு. ஆக எப்படி விஜய் அவர்கள் அதிமுக இல்லாமல், அதிமுக ஆதரவு இல்லாமல் அவர் ஆட்சி அமைக்கிறார் என்றால், அது ஒரு முதல்வர் சொல்லி போனாலும் சரி, ஸ்டாலின் இப்ப ஐயுஎம்எல்ல சொன்னாங்களே, ஸ்டாலின் அவரை சொல்லுங்க நாங்க ஆதரவு தரோன்னு, அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இவங்க அங்க போனாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் சொல்லாம இந்த கட்சிகள் அங்க போய் ஆதரவு கொடுத்தாலும் சரி, அமைச்சராலும் சரி, வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவில் தான், திமுகவுடைய உழைப்பில் தான், திமுக காரங்களுடைய ஓட்டுல தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார். ஆட்சி அமைச்சாலும் அது திமுகவுடைய தயவால தான், ஸ்டாலின் அவர்கள் விட்டு கொடுக்கறதுனால தான், ஸ்டாலின் அவர்கள் கண்ண காமிச்சதுனால தான், அவர் ஓகே சொன்னதுனால தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார். வேற வழி கிடையாது. அவர் நான் ஒரு மீன்ஸ் பார்த்தேன், ஆனா அங்க இங்கன்னு போய் 1 2 கேட்கறதுக்கு நேரம் நீங்க ஸ்டாலின் கிட்ட போயிடுங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாரு, அதனால நீங்க அங்க போய் சரண்டர் ஆயிடுங்கன்னு அப்படின்றாங்க. ஈகோ, அண்ணனுக்கு ஈகோ இல்லையா, ஸ்டாலின் அவர்கிட்ட எல்லாம் நான் போய் நிக்க மாட்டேன், அவர் கட்சிக்காகவே அவர் நிக்க மாட்டாரு, அவருக்காகவே அவர் நிக்க மாட்டார். இது வரைக்கும் அவர் அடுத்தவங்களுக்காக தான் நிக்க மாட்டாருன்னு பார்த்தா இப்ப அவருக்காகவே அவர் நிக்க மாட்டாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இவர் வந்து டைரக்டா அங்க போயிருந்தீங்கன்னா சொல்ல முடியாது, இவர் தான் அநியாயத்துக்கு நல்லவரா இருக்காரு, அதனால தமிழ்நாடு மறுபடியும் ஒரு இதை நோக்கி நகரக்கூடாது, என்னது தேர்தலை நோக்கி நகரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சப்போர்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அவர் பார்க்கும்போது நல்லவங்களா இருங்க, இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னோட மைண்ட் செட்டு. தொண்டர்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் திமுக அதிமுக கூட்டணியாக ஆட்சி அமைக்க போதா அப்படின்னு கேட்டா அதிமுக தரப்புல நிச்சயமா இபிஎஸ் தான் முதல்வர் சொல்றாங்க. அது திமுக ஆதரவு இல்லாம இபிஎஸ் எப்படி முதல்வர் ஆவாரு அப்படின்ற கேள்வி வருது. இந்த பக்கம் திமுக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரு சிஎம் ஆக போறாங்க அப்படின்றது வெகு விரைவில் தெரிஞ்சிடும். அது அதிகப்படியான நாளையாக இருக்கலாம், இல்லைன்னா 10ஆம் தேதிக்குள்ள இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக எங்கள் ஆதரவு யாருக்கு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றதாக இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பிரேக்கிங் நியூஸ் உட்காந்து பார்க்கணும் தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒண்ணுங்க, தேசிய லெவல்லையும் மாநில லெவல்லையும் காங்கிரஸ் சிரிக்க போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது எந்த அளவில் அவங்க சீரழிய போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.